ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அம்மா அப்பா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 8 வயசில் ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்குது. இப்போது இவங்க ஆசைப்படுறாங்க, நம்ம குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடரை கூப்பிட்டு அந்த பையனோட சாதகத்தை பார்க்குறாங்க. உடனே அந்த ஜோதிடர் வந்து பார்க்குறாரு. ஏதோ நிறையா கணக்கெல்லாம் போட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த குழந்தைக்கு படிப்பே வராது, கல் உடைக்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க. யாருக்கு தான் கவலை வராது? இங்கே நடந்த எல்லாத்தையுமே இந்த குழந்தை கேட்டுக்கிட்டே நிற்குது. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு வெறி வருது. எப்படியாவது நாம் படித்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்குது. +2ல் நல்ல மார்க்கு வாங்குகிறான். அவனுக்கு ஃப்ரீயாகவே எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிது. படித்து ஒரு நல்ல டாக்டராகவும் ஆயிடுறான். சில வருடங்களில் மிகப்பெரிய மருத்துவமனையும் கட்டிடுறான். இப்படியே காலங்கள் உருண்டு ஓடுது. ஒரு நாள் அவனுடைய ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முதியவர் வராரு. கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டாக்டர் வந்து அந்த முதியவரை பார்க்குறாரு. உடனே இந்த நர்ஸெல்லாம் கூப்பிட்டு இவரை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக படிச்சுக்கிறங்க, பாருங்கள், ஃபீஸ் எதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு அவங்களும் பார்க்குறாங்க. ஒரு வாரம் அவருக்கு சரியாயிருது. இப்போ இந்த பெரியவர் எனக்கு ஃபீஸ் வாங்காமல் இவ்வளோ நல்லா கவனித்து பார்த்து என்னை சரி பண்ண அந்த டாக்டரை நான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த டாக்டரும் சம்மதிக்கிறாரு. இந்த நர்ஸெல்லாம் கூட்டிகிட்டு வந்து டாக்டரோட ரூமில் அந்த பெரியவரை விடுறாங்க. அந்த பெரியவர் கேட்குறாரு, என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஐயா, எனக்கு படிப்பே வராது, நான் கல் உடைக்கத்தான் லாயக்கு அப்படின்னு கடிச்சு சொன்ன உங்களுடைய ஜோதிடத்தால் உங்கள் கிட்டியில் கல் இருக்கிற விஷயத்தை கணிக்க முடியலை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அந்த பெரியவருக்கு தெரியுது, நாம் இந்த பையன் படிப்பே வராது, கல் உடைக்க விடுங்கன்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கி படித்து இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல டாக்டராக இத்தனை பேருக்கு சரி பண்ணிக்கிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக அப்படியே பார்க்குறாரு. இதுதாங்க. இதுக்காக நான் ஜாதகம், சோதிடம் இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல வரல. ஆனால் அதில் உள்ளது மாதிரி தான் நடக்குன்னு சொல்லி நம்பிக்கிட்டு எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் இருக்கிறது தான் தவறு. நம்ம லைஃப்பில் நாம் யாராகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த ஒரு குறிக்கோளை அடையிறதுக்கு விடாமல் முயற்சி பண்ணி, சொல்லுவாங்க இல்லையா, விடாமுயற்சியோட தொடர் முயற்சி இருந்தால் எதை வேணாலும் நாம் சாதிக்கலாம் அப்படின்னு. இது ஒருத்தரோட வாழ்க்கைக்கும் பொருந்தும். முயற்சி செய்வோம், வெற்றி அடைவோம்.